வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு 1924க்கு ஒரு பயணம் போவோம். காலனித்துவ இலங்கையில அந்த வருஷம் ரொம்பவே ஒரு முக்கியமான வருஷம். பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறோன்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதிக்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு தந்திரம் ஒளிஞ்சிருந்தது. அது என்ன தெரியுமா? வாங்க, இந்த மார்னிங் டெவென்ஷர் சீர்திருத்தங்களோட உண்மை கதையை ஆழமா அலசி பார்க்கலாம். ஒரு பக்கம் மக்களுக்கு குரல் கொடுத்த மாதிரி இருக்கணும், ஆனா அதே சமயம் மொத்த கண்ட்ரோலும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. இதுதாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்போ சந்திச்ச ஒரு பெரிய சவால். ஒரு செம கேம் இது. இந்த ஆட்டத்துல அவங்க எப்படி ஜெயிச்சாங்க வாங்க பாப்போம். இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் சும்மா ஒன்றும் வந்துடல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய போராட்டத்தோட அழுத்தம் இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்துல அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கதை நமக்கு நல்லா புரியும். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி 1920 தான். அப்போ கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சொல்லப்போனா பயங்கர கோவத்தை தான் கிளப்புச்சு. இலங்கை தேசிய காங்கிரஸ் எவ்வளவு தூரம் கொதிச்சு போனாங்கன்னா, போங்கய்யா அவங்க தேர்தலே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி புறக்கணிக்கிற அளவுக்கு நிலைமை முத்தி போச்சு. அப்போ நிலைமை எப்படின்னா, ஒரு பக்கம் இலங்கைக்குள்ளேயே எதிர்ப்பலைகள் அடிக்குது, இன்னொரு பக்கம் பக்கத்துல இந்தியால சுதந்திர போராட்டம் தீயா பரவிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு ஒரு சின்ன நடுக்கம். அடேங்கப்பா, இங்கேயும் அதே மாதிரி ஒரு புரட்சி விடிச்சிட்டா என்ன பண்றது? இந்த பயம்தான் இதோட விளைவு. சரி, மக்களை எப்படியாவது கூல் பண்ணணும்னு சொல்லி ஆளுநர் புதிய சீர்திருத்தங்கள் தொடரோன்னு ஒரு வாக்குறுதியை அள்ளி வீசுறாரு. அன்னிக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி தான் இப்போ நாம பார்க்க போற 1924 மார்னிங் டெவன்ஷியர் சீர்திருத்தங்களா உருவெடுக்குது. அந்த அரசியல் கொந்தளிப்புக்கு பிரிட்டிஷ் கொடுத்த ஒரு ஆஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் இதுதான் வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ இந்த மார்னிங் டெவன்ஷியர் சீர்திருத்தம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது இலங்கையோட சட்டவாக்க சபையை மாத்தி அமைச்ச ஒரு புது ரூல் புக். ஆளுநர் மார்னிங் தான் இதுக்கான ஐடியாவை கொடுத்தாரு. காலனித்துவ செயலாளர் டெவன்ஷியர் அதுக்கு ஃபைனல் ஓகே சொல்லி சட்டமாக்கினாரு. இந்த புது ரூல் புக்ல வந்த முதல் பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? சட்டவாக்கு சபையோட மொத்த மெம்பர்ஸ் எண்ணிக்கை 49 ஏறிச்சு. நம்பர் பார்க்க சின்னதா இருக்கலாம், ஆனா அப்போ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். பாருங்க, இந்த 49 பேர்ல 37 பேர், அதாவது மெஜாரிட்டி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி அதிகாரிகள் கிடையாது. வெறும் 12 பேர் மட்டும்தான் அதிகாரிகள். இதை மேலோட்டமா பார்த்தா எப்படி தோணும்? ஆஹாஹா, சூப்பர், மக்களுக்கு அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னு தானே தோணும். ஆனா அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். சரி, இந்த 49 சீட்டுகளையும் எப்படி பிரிச்சாங்க? யார் யாருக்கு எவ்வளோ பங்கு போச்சு? வாங்க, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பிரிச்சு மேஞ்சாதான் இந்த சீர்திருத்தத்தோட அசல் முகம் நமக்கு தெரியும். இப்போ கணக்க பாருங்க. மொத்தம் 12 பேர் அரசாங்க அதிகாரிகள். இது ஓகே. மீதி இருக்கிற 37 பேர்ல 8 பேரை கவர்னரே நேரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அப்போ மக்களால் உண்மையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வெறும் 29 பேர் தான். இதுலயும் ஒரு ட்விஸ்ட். அந்த 29 இடங்கள்ல 23 இடங்கள் பிரதேசம் வாரியாகவும் 6 இடங்கள் இனம் வாரியாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு மாற்றங்கள், இத்தனை கணக்குகள், இது எல்லாத்துக்கும் பிறகும் உண்மையான பவர் பேலன்ஸ் மாறுச்சா இல்லையா? அதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. பேப்பர்ல பார்த்தா ஆமா, உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்களுக்கு பெரும்பான்மை தான். ஆனா ரியாலிட்டியில அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க அதையும் பாத்துருவோம். இங்க தான் அசல் கேம் இருக்கு. பாருங்க, கவர்னருக்கு சப்போர்ட் பண்ற 12 அதிகாரிகள் கூடவே அவரே நியமிச்ச அந்த 8 பேர், இவங்க 2 பேரையும் சேர்த்தா கவர்னர் டீம்ல மொத்தம் 20 பேர். அவங்கள எதிர்த்து நிக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 29 பேர் கொண்ட எலெக்டட் டீம். இதோட அர்த்தம் என்னன்னு புரியுதா? வரலாற்றிலேயே முதல் தடவையா சட்டசபையில கவர்னரோட டீம் மைனாரிட்டி ஆகுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதாவது தியரிட்டிக்கலா பார்த்தா கவர்னர் இனிமேல் நினைச்சதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஆனா கதை இத்தோட முடியல. இங்கதான் ஒரு பெரிய பட் வருது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா சில கண்டிஷன்ஸ் வச்சு இந்த மொத்த சீர்திருத்தத்தோட நோக்கத்தையே கேள்விக்குறியாக்கிட்டாங்க. இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். சரி, மெஜாரிட்டி மெம்பர்ஸ மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அந்த மக்கள் யாரு? ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்கும் இருந்துச்சா? அதுதான் இல்ல. ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்கும் கிடைக்கவே இல்ல. அதுக்கு 2 பெரிய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்னு, ஏதாவது ஒரு மொழியில எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 2வது, உங்க பேர்ல குறிப்பிட்ட அளவு சொத்தோ அல்லது வருமானமோ இருக்கணும். இந்த 2 தகுதியும் இல்லாத பெரும்பான்மையான மக்கள் இந்த தேர்தல் ஆட்டத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டாங்க. இதோட விளைவு என்னாச்சு? சட்டசபையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மைன்னு ஒரு போர்டு இருந்துச்சு. ஆனா அவங்கள தேர்ந்தெடுத்த அந்த மக்கள் யாருன்னு பார்த்தா, அவங்க நாட்டுல இருந்த ரொம்ப சின்ன வசதியான ஒரு கூட்டம் மட்டும்தான். பெரும்பான்மையான மக்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த சீர்திருத்தத்துல இருந்த முரண்பாட்டை இதை விட அழகா சொல்லவே முடியாது.
அதாவது சபைக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட குரல் நல்லா ஓங்கி ஒலிச்சுது, ஆனா அவங்கள தேர்ந்தெடுத்த வாக்காளர்களோட குரல் வலையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. சோ நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். இந்த மார்னிங் டெவென்ஷியா சீர்திருத்தங்கள் உண்மையிலேயே சுதந்திரத்தை நோக்கிய ஒரு படியா, இல்ல கொந்தளிச்சு போன மக்களை அமைதிப்படுத்தி உண்மையான அதிகாரத்தை தங்களோட கைக்குள்ளேயே வச்சுக்க பிரிட்டிஷ்காரங்க போட்ட ஒரு மாஸ்டர் பிளானா? இது ஒரு அர்த்தமுள்ள சீர்திருத்தமா இல்ல கவனமா கையாளப்பட்ட ஒரு சலுகையா? இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.